Please subscribe our channel for regular updates. இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றத பார்க்க போறோம். முதல் கேள்வி, கருப்பு பணம் என்பது யாது? ஆப்ஷன் ஏ, கருப்பு சந்தை பேரங்கள் மூலமாக குவிந்த பணம். ஆப்ஷன் பி, வரி ஏய்த்தலினால் குவிந்துள்ள பணம். ஆப்ஷன் சி, சர்வாதீன வாணிபத்தின் வாயிலாக குவிந்த பணம். ஆப்ஷன் டி, இவை அனைத்தும் உள்ளடங்கியது. கருப்பு பணம் என்பது யாது? சரியான பதில் ஆப்ஷன் டி, இவை அனைத்தும் உள்ளடக்கியது. இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். பொருளாதார திட்டமிடல் என்பது எந்த பட்டியலில் உள்ளது? பொருளாதார திட்டமிடல் என்பது எந்த பட்டியலில் உள்ளது? ஆப்ஷன் ஏ, மாநில அமைச்சக பட்டியல். ஆப்ஷன் பி, எந்த பட்டியலிலும் குறிப்பிடப்படாதது. ஆப்ஷன் சி, மத்திய அமைச்சு பட்டியல். ஆப்ஷன் டி, இரு அவைகளுக்கும் பொதுவான பட்டியல். பொருளாதார திட்டமிடல் என்பது எந்த பட்டியலில் உள்ளது? கேள்விக்கான சரியான பதில் மத்திய அமைச்சு பட்டியல். மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். பாகிஸ்தான் நாடு என்கின்ற கருத்தை அறிமுகம் செய்தவர் யார்? பாகிஸ்தான் நாடு என்கின்ற கருத்தை அறிமுகம் செய்தவர் யார்? ஆப்ஷன் ஏ, லியாகத் அலி கான். ஆப்ஷன் பி, முகமது இக்பால். ஆப்ஷன் சி, நவாப் சலிமுல்லா கான். ஆப்ஷன் டி, முகமது அலி ஜின்னா. பாகிஸ்தான் நாடு என்கின்ற கருத்தை அறிமுகம் செய்தவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் முகமது இக்பால். இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்வை குறித்து விசாரிக்க ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட குழு எது? ஆப்ஷன் ஏ, முடிமான் குழு. ஆப்ஷன் பி, சைமன் குழு. ஆப்ஷன் சி, ரவுலத் குழு. ஆப்ஷன் டி, ஹண்டர் குழு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்வை குறித்து விசாரிக்க ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட குழு எது? கேள்விக்கான சரியான பதில் ஹண்டர் குழு.